श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किहकेसरी வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதே. இப்போ கிருஷ்ணர் அவதாரம் பண்ணியிருக்கார். அதுவும் எப்படி தேவகி அஜ்ஞானத்தில் கஷ்டப்பட போகிறாளே, அதாவது குழந்தைக்கு ஒரு ஆபரணம் வாங்கி தர முடியலை, ஆபரணம் போட முடியலை, கிளுகிழுப்பை வாங்கி தர முடியலை, ஊதுகுழல் வாங்கி தர முடியலை, அப்படின்னு எல்லாம் கஷ்டப்பட போகிறாளே அப்படின்னுட்டு அவனே சங்கு சக்கரம் கதை, கையில் வளையல்கள், காதில் குண்டலங்கள், தலையில் கிரீடம், காலுக்கு சதங்கை, அப்புறம் மஞ்சள் பட்டு கட்டிண்டு அப்படி அவதாரம் பண்ணுறானா. என்ன எல்லாம் இப்போ எல்லா ஆபரணங்களோடும் இருக்கான் கண்ணன் அப்படின்னுட்டு தேவகி அஜ்ஞானம் இல்லாமல் இருப்பா அப்படின்னுட்டு இத்தனை அலங்காரங்களோடைய அவதாரம் பண்ணிட்டான். அப்படி பண்ணின கண்ணன் இப்படி குழந்தை பிறந்திருக்குன்னுட்டு அங்கே திருக்கோஷ்டியூரில் அதுவும் எப்படி பெரிய பெரிய மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் அழகழகாக கலர் கலராக இருக்குது. அப்பேற்பட்ட அதில் அவதாரம் பண்ணியிருக்கான்னுட்டும் தானே யசோதியா மாறின பெரியாழ்வார் யசோதியா மாதிரி சொல்லின்னு இருக்கார். அப்போ அங்கே இருக்கிற ஆய்ச்சியர்கள் எல்லாரும் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் மஞ்சளை ஒத்தர் தூவிண்டு, எண்ணெயை ஒத்தர் பூசிண்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கா. அந்த இடம் எல்லாமே சேரா போயிடுதான். அந்த சேரா போன இடத்துல ஒருத்தர் ஓடுறாளாம், ஒருத்தர் பாடுறாளாம், ஒருத்தர் இது பண்ணுறாளாம். அந்த சேரா இருக்கிற இடத்துல ஒருத்தர் ஓடினா எப்படி இருக்கும்? அவ ஒருத்தர் வழிக்கு விழறா, கட்டி தழுவிக்கிறா, குழந்தை எங்கேன்னு ஒவ்வொருத்தரும் குழந்தைய தேடின்னு இருக்கா, அங்கே இங்கே போகிறா. இப்படி இருக்கிற இந்த இடைச்சேரியில் குழந்தை பிறந்திருக்குன்னுட்டு எல்லா அவாவாலும் சந்தோஷமாக பாடிண்டு பறைய கொட்டிண்டு ஆடிண்டு சந்தோஷத்தில் திளைச்சி நிற்கிறா எல்லாரும். அப்படி இருக்கிற அந்த பிள்ளைய பார்த்துட்டு எல்லாரும் இந்த குழந்தைய பார்த்தா சாதாரண குழந்தை மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறா. இந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி இது ஆண் குழந்தை, இந்த ஆண் குழந்தைக்கு தகுந்த மாதிரி இங்க யாரானும் இருக்காளோ அப்படின்னு பார்த்தா ஒத்தருமே இல்லையா. யாருமே இவனுக்கு சமமானவாளே இல்லையே. இவன் திருவோணத்துல பிறந்தானே, பரந்தாமன், உலகத்தையே ஆழ்வானே, அவன்தான் போல இருக்கு இவன் அப்படின்னுட்டு நினைக்கிறா ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் தயிர், பால், நெய் எல்லாத்தையும் இந்த சந்தோஷம் தாங்காம எல்லாம் உரிகளோடையே எடுத்து வீட்டுக்கு நடுவில், கிரகங்களுக்கு நடுவில் அந்த காலத்துல எல்லாம் மித்தம்னு இருக்கும், அதில் போட்டு எல்லாத்தையும் உருட்டுறாளாம். எல்லாத்தையும் உருட்டி என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் சந்தோஷத்தில் மிதக்கிறா எல்லாரும். இப்போ ஏற்பட்ட இந்த குழந்தை கூந்தல், அடர்த்தியான கூந்தல், கருன்னு நன்னா இருக்கான். அப்படி இந்த குழந்தையோடைய அழகலை மயங்கிடுறா எல்லாரும். உரிகளில் இருக்கிற கயிற்றுனால கட்டப்பட்ட அந்த உரிகள்லாம், அப்புறம் அந்த கோடாரி காம்பு கூர்மையாக இருக்கு, அந்த கூர்மையான கோடாரி காம்பா அதனுடைய தடிகள், அப்புறம் தாழை மரத்தால் செஞ்ச பாய்கள், இது எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு குழந்தைய சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா எல்லாரும். இப்படி இருக்கிற எல்லாரும் ஒருத்தர் நெய்யாலேயே பூசிக்கிறாளாம். என்ன பண்றோன்னு அவளுக்கு புரியல. யசோதை என்ன பண்றாளாம், கண்ணனை குளிப்பாட்டுறதுக்கு கூப்பிடுறா. கைய காலெல்லாம் நல்லா நீட்டி நிமித்தி அதெல்லாம் எண்ணெயை தொட்டு பண்ணி குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுவா. அந்த மாதிரி குளிப்பாட்டுறா. அப்படி குளிப்பாட்டுற பொழுது மஞ்சளை பூசுறாளாம். அதுக்கப்புறம் அந்த நாக்கில் எண்ணெயை தடவி கோழையை எடுக்கிறா. இந்த காலத்துலலாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோமே, அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணினதுனால குழந்தைகள் நல்லா நோய் நொடி இல்லாமல் இருந்திருக்கு. அப்படி பண்ணுறா. அந்த வாய்க்குள்ள கையை விட்டு கோழையை எடுக்கிற பொழுது கிருஷ்ணன் அண்ட சராச்சரங்களையும் காமிக்கிறானா யசோதை கிட்ட. அதை பார்த்துட்டு அதைத்தான்
இந்த காலத்தில் மசாஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறோமே, அந்த மசாஜை அன்னைக்கு சின்ன வயசுலேயே இருந்து குழந்தைக்கு பண்ணி விட்டுன்னு இருந்தா. அந்த மாதிரி பண்ணுற பொழுது 7 லோகமும் காமிக்கிற பொழுது தேவர்கள் இந்திரர்கள் எல்லாரும், ஆஹா யசோத என்ன தவம் செய்தனை அப்படின்னுட்டு, அவள்லாம் என்ன தவம் செய்தா இந்த யசோதை அப்படின்னுட்டு இடைச்சியில் ஆயர் குலத்தில் இருக்கிற இந்த யசோதை இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காளே அப்படின்னு அவள்லாம் அங்கலாய்க்கிறான். கண்ணா வாயில உலகங்கள் எல்லாம் தெரியுது, இப்படி தெரியுது. இவன் நந்தகோபனுடைய மகனே இல்லை, ஏதோ உயர்ந்த தெய்வம் இவன் அப்படின்னுட்டு அங்க இருக்கிற எல்லாரும் அவளுக்கு ஒரே என்ன சொல்றது, விகைப்பும் திகைப்புமா இருக்கா அவள்லாம். அப்படி கண்ணன் அவளுக்கு தன்னுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் காமிச்சுட்டு இருக்கான். ஆச்சு, கண்ணன் பிறந்து 12 நாள் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் பேர் வைக்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் கொடிகளை கட்டி பெரிய பெரிய தூண்களெல்லாம் நாட்டி குழந்தை, அதுவும் எப்படி தெய்வ குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னுட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் எல்லாரும் வெற்றி கொடிகளெல்லாம் கட்டி கோவர்தன மலையவே ஏந்தியவன் இங்கே இருக்கானே அப்படின்னுட்டு அவனை முத்தமிட்டு மோந்து உச்சி குளிர்றா எல்லாரும். அப்படி இருக்கிற போது கண்ணன் அந்த தொட்டிலில் போட்டிருக்கிற போது அந்த தொட்டிலேயே உடைச்சுண்டு வந்துடுவோம் போல இருக்கு. பிள்ளைக்கு கால் இங்கேன்னு நோக போகிறதே, இப்படி தொட்டில காலால் உதைக்கிற போது அப்படின்னு நினைக்கிறா. சரி, இந்த குழந்தையத்துக்கு இடுப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னா இடுப்பில் நிற்க மாட்டேங்கிறது குழந்தை. யசோதையோட பயத்தில் எம்பி அவ இடுப்பை முறிஞ்சிடும் போல இருக்கு. அப்படி பண்ணுறான். சரி, மாரில் தழுவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மாரில் தழுவிண்டா அப்படியே இறங்கி வந்துன்னு இருக்கான். இடுப்புலையும் நிற்கல, மாரிலையும் நிற்க மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட இந்த குழந்தை கண்ணனை எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். இந்த திருக்கோஷ்டியூர் எப்படின்னா சென்னல் பயிர் நிறைஞ்சு விளைஞ்சிருக்கான். அப்படி இருக்கிற அந்த நிலையில எம்பெருமான் நாராயணனே குழந்தையா பிறந்திருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு எல்லாரும் ஒத்தர் பாடிண்டு மகிழ்ந்துன்னு இருக்கான். இப்படி இந்த எம்பெருமானோட குணங்கள் எல்லாம் பாடி எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள் எல்லாம் யார் கேட்கிறாளோ அவளுக்கு பாபங்கள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனோட திரு அவதாரத்துல சொல்லியிருக்கார். அடுத்தது அவனுடைய திருமேனி அழகை பத்தி வர்ணிக்கிறார் பாருங்க. எப்படி தேவகி நல்ல குளிர்ந்த கடல்ல அமிழ்ந்து இருக்கிற தேவகி நல்லா கூந்தல்ல பூமாலை பூவை சூட்டின்னு இருக்கிற யசோதை கிட்ட அனுப்புறா. அதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எல்லாரும் நல்லா பூ வச்சுக்கணும் அப்படிங்கிறது இதுல தெரியுது நமக்கு. அப்படிப்பட்ட அந்த இளங்குழந்தைய அனுப்புறா தேவகி யசோதை கிட்ட. கையில அந்த குழந்தைக்கு கையால தாமரை மலர் தாமரைய ஒத்த திருவடிய அந்த குழந்தை தூக்கி கட்டவரல தன் கால் கட்டவரல எடுத்து வாயில வச்சுக்கிறானா. அப்பேற்பட்ட அழகா இருக்கு இந்த குழந்தைய. பாருங்கோ அப்படின்னுட்டு தன் கூட இருக்கிற ஆட்சிமார்கள் எல்லாரையும் காணீரே காணீரே அப்படின்னுட்டு கூப்பிடுறா. முதல்ல திருவடியை சொல்லிட்டா. அடுத்தது அந்த திருவடியில இருக்கிற 10 விரல்களுக்கும் முத்து நீலமணி இப்படின்னு வண்ணங்களா இருக்கிற எல்லாத்தையும் மாறி தடவி விரலுக்கெல்லாம் நவரத்னங்களையும் இழைச்சி போட்டு எல்லாம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கிற பொழுது அந்த குழந்தையோடைய நெத்திய பாருங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒளி பொருந்திய நெத்தியை உடைய இந்த பகவான இந்த குழந்தைய பாருங்கோ அப்படிங்கிறா. அடுத்தது தோள்களை சொல்றா. தோள்களை இளமையா இருக்கிற இந்த குழந்தைய
இந்த குட்டி பாலை கொடுத்துட்டு யசோதை வயிறார பாலை குடிக்க வச்சுட்டு அந்த குழந்தைக்கு அமைதியாக பக்கத்தில் உறங்க வைக்கிறா. அந்த குழந்தை இப்படி குழந்தை தூங்குற அந்த கணுக்கால்களை பாருங்கோ, அந்த காலில் இருக்கிற கொலுசு எப்படி இருக்கு பாருங்கோ, தண்டை எப்படி இருக்கு பாருங்கோ, வந்து காணீரே வந்து காணீரே அப்படிங்கிறா. அடுத்தது யசோதையோட மனசை கவர்றான். எப்படி அவன் இழுத்த தயிர் கடையிற பழங்கயித்தால கட்டி விட்டுடுறான் யசோதை குழந்தைய. அவனும் சரி பேசாமல் இருக்கான் கட்டினதும். அதுக்கப்புறம் தவழ்ந்து அவ யாரும் இல்லாத பொழுது தவழ்ந்து தவழ்ந்து வரான். அப்படி அந்த தவழ்ந்து வர அழகை வந்து பாருங்கோ அப்படிங்கிறாவ. அடுத்தது பூதனை சம்ஹாரம் பண்ண வரா. பூதனை கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும்னு வரா. ஆனால் கிருஷ்ணன் பூதனையோடைய பாலையும் சாப்பிட்டுட்டு அவ உயிரையுமே சேர்த்து எடுத்துட்டான். ஆனால் அவள் கெட்ட எண்ணத்தோட வந்தா கூட எம்பெருமானோடைய ஸ்பர்சம் அவளுக்கு கிடச்சி அவளுக்கு மோட்சமே கிடச்சுடுறது. அப்பேற்பட்ட இரணியன் மார்பை பிளந்த இந்த பிள்ளையோட திருத்தொடை அழக வந்து பாருங்கோ பாருங்கோ அப்படிங்கிற. அடுத்தது வசுதேவனுடைய மனசை விட்டு நீங்காத தேவகியோட திருவயிற்றுல அத்தம் பற்ற 10ஆம் நாள், அத்தத்தின் 10ஆம் நாள் திருவோணத்தில் பிறந்த குழந்தை இது. அந்த குழந்தைய நழுவ விடாத கண்ணனுடைய முத்துப்பல் அழகு எப்படி இருக்கு பாருங்கோ. இப்படி புன்சிரிப்புடைய பெண்களே வந்து பாருங்கோ எல்லாரும் அப்படிங்கிறார். அடுத்தது தன்னை ஒத்த விளையாடுறதுக்கு பெரிய கையுடைய மத யானை பொம்மையோட பாகனா நடிச்சுட்டு இருக்கிற இந்த சிறுவனது யானை பொம்மையை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடிக்கிற மாதிரி கண்ணனுடைய பவழமும் முத்தும் நெருங்க கோத்த நான் அவனுடைய இடுப்புல இருக்கிற அந்த ஞான் கயிறை பாருங்கோ. அப்படி கட்டியிருக்கிற அந்த குழந்தையோடைய இடுப்பு எப்படி இருக்கு பாருங்கோ தோழிமார்களே, வந்து பாருங்கோ பாருங்கோ அப்படிங்கிற. தன்னோட அதாவது தங்கூட விளையாடுறதுக்கு வர சிறுவர்கள் எல்லாரும் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு தான் தான் லீடர்னு விளையாடின அந்த கண்ணன் நந்தகோமனை பார்த்த உடனே ஒன்றும் தெரியாதவன் மாதிரி அப்படியே பவ்யமா நடிச்சுண்டு எப்படி பணிவா இருக்கான் பாருங்கோ. எல்லாரும் வந்து பாருங்கோ, இங்க அணிகலன்களை அணிந்த தோழிகளே வந்து பாருங்கோ அப்படிங்கிறா. அப்போ நம்ம எல்லாரும் நன்னா அந்த கழுத்து கை எல்லாம் மூலி இல்லாமல் எல்லாரும் நன்னா அணிகலன்களை போட்டுக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. அதுக்கப்புறம் கண்ணனை ஆட்சி யசோதை அவன் அறியாதபடி அவனுக்கு இனிமையா அவனுக்கு தகுந்தபடி அவனுக்கு பாலை கொடுத்துட்டோ அவனை கட்டை அவிழ்த்து விடுறதுக்கு உதவும்படி நிறைய குடிக்க சொல்கிறா. பாலை நின்னா குடித்ததுக்கப்புறம் சரி அவன் ஓடிடாமல் இருக்கணுமே அப்படின்னுட்டு பழைய கைத்தால கட்டின அவனோட வயிற்றோட அழகை பாருங்கோ. பளபளன்னு இருக்கு, பளபளன்னு எப்படி இருக்கு அவன் வயிறு பாருங்கோ. பளபளன்னு வளையலை போட்டுருக்கிற பெண்களே வந்து பாருங்கோ பாருங்கோ அப்படிங்கிற. அப்போ நம்ம எல்லாமும் கையில வளையலெல்லாம் போட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தெரிகிறது. பெரிய உரளோட கட்டியிருந்த கண்ணை யாரும் இல்லாத நேரத்துல தன்னை கொல்ல வந்த அந்த 2 அசுரம் மருத மரங்களை பார்க்கறான். பார்த்துட்டு தவழ்ந்து வரான். ஆனா அந்த மரங்கள் 2மே நவக்கிரீவன் மணிக்கூப்பன் இப்படிங்கிற அந்த 2 மரங்களும் கிருஷ்ணன் வரதை பார்த்துட்டே இருக்கிற பொழுதும் அந்த மரங்கள் 2 அப்படியே சிரிச்சுக்கிறதும் ஆக கிருஷ்ணன் நம்ம கிட்ட வந்துட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் உரளோட அந்த மருத மரங்கள் கிட்ட வந்து அந்த மருத மரங்கள் 2ம்
கிருஷ்ணன் வந்து ரெண்டு மரத்துக்கும் நடுவில் வர பொழுதோ அந்த மரங்கள் ரெண்டும் முறிஞ்சு விழுந்துடுத்து. இப்படி இருக்கிற இந்த பிள்ளையோட மார்பகங்கள் எப்படி இருக்கு பாருங்கோ, நல்ல விரிந்த மார்பகங்களோடைய இந்த கண்ணனை வந்து எல்லாரும் பாருங்கோ பாருங்கோ அப்படிங்கிறா. அதுக்கு அடுத்தது குழந்தையா இருக்கிற தன்னை கொல்ல வந்த அசுரன், அந்த சகடாசுரன் இருக்கானே, அவனையும் அழிச்சான், பூதனையும் உயிரையும் எடுத்தான். இப்பேற்பட்ட இந்த குழந்தைய வந்து பாருங்கோ, தோள்கள் ரெண்டு எப்படி ஸ்குருண்டு இருக்கிற முடி அழகு எப்படி இருக்கு வந்து பாருங்கோ அப்படிங்கிறார். மை தீட்டிய பெரிய விழியை கொண்ட அந்த யசோத கண்ணனை போல கண்ணனை வளர்த்துருக்கா. அப்பேற்பட்ட அந்த கண்ணன் நெய் பசையும் கூர்மையான சக்கரத்தாழ்வானையும் சங்க ஆழ்வானையும் கையில் எப்படி ஏந்தின்னு இருக்கான். அப்பேற்பட்ட அவனுடைய கை அழக பாருங்கோ அப்படிங்கிற. வண்டமர்ந்து மலர்கள் எல்லாம் வச்சுருக்கிற மலர்கள் வச்சுருக்கிறதுனால அந்த மலர்களுக்கு வந்த வண்டுகள் எப்படி அந்த இடத்த விட்டு ரீங்காரம் முட்டுண்டே இருக்கு அப்படிங்கிறா. அதுலேருந்து என்ன தெரிகிறது, நம்மள என்னன்னா பூ வச்சுக்கணும் அப்படிங்கிறா. இப்பேற்பட்ட இந்த இப்பேற்பட்ட குழந்தைய பாருங்கோ அப்படின்னுட்டு எல்லா உலகங்களையும் தன்னோட திருத்தொண்டையில வச்சுட்டு இருக்கிற இந்த எம்பெருமானோட கழுத்தழக வந்து பாருங்கோ அப்படிங்கிறா. இப்படி தொண்டையில் இப்படி இருக்கிற இந்த சிங்கக்குட்டி போல மிடுக்கா இருக்கிற இந்த கண்ணனோட கொவ்வை வாய் அழகு எப்படி இருக்கு பாருங்கோ, என் பிள்ளைய வந்து பாருங்கோ அப்படின்னுட்டு இந்த மாதிரி அணிகலன்கள் எல்லாத்தையும் பூண்டுன்றிருக்கிற தோழிகளே வந்து பாருங்கோ அப்படிங்கிறா. அசோதைக்கு இவனை குளிப்பாட்டும் பொழுது பிள்ளைக்கு உடம்ப நீவி தழுவி இதுன்னு திருக்கண்கள், அவனுடைய புன்னக நீராட்டின அழகு, மஞ்சள் தடை விட்ட அழகு, நாக்க வழிக்கிற அழகு அப்படின்னு எல்லாத்த அழகையும் பார்த்த இவளுக்கு யாரையும் அருளோடு பார்க்கிற திருக்கண்களும் இந்த புன் சிரிப்பையும் வச்சுட்டு இருக்கிற இந்த முக அழகை கண்டு வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடையவர்களே வந்து பாருங்கோ பாருங்கோ அப்படிங்கிறா. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்து எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்களுடைய அழகையும் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு அப்படி பார்த்த எல்லாருக்கும் இவனுடைய இந்த பாடல்கள் எல்லாத்தையும் 21 பாடல்களையும் பாடின எல்லாருக்கும் வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னுட்டு எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற. இப்படி இந்த எம்பெருமானுடைய திவ்ய சரிதங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே மோட்சம் சித்திக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.